வணக்கங்க. இப்போ நம்ம வந்து பயிர் வகைகளும், எண்ணற்ற பயிர் வகைகளும், எண்ணற்ற காய்கறியும் போட்டு ஒரு குழம்பு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கருப்பு மூக்கல்ல, வெள்ளை மூக்கல்ல, மொச்சக்கட்டை, வேர்க்கடலை, கிட்னி பீன்ஸு, பட்டாணி, கொள்ளு இதில் வந்து முழு துவரை கிடச்சி அதை சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குழம்பு வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நாள் நைட்டே ஊற வச்சிடணும். குக்கரில் போட்டு கொஞ்சம் சால்ட்டை போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம காய்கறி இதில் வந்து இந்த சீனி வெள்ளிக்கிழங்கு மெயினாக இருக்கணும். இது வந்து மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, நூக்கல் இந்த மாதிரி வந்து அந்த காய்கறிகளும் இதில் அதிகமாக இருக்கணும். இங்கே பாவக்காய் கொண்டு போடலாங்க. என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் குழம்பு நாங்கள் அதிகமாக செய்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி கொடுப்போம். அதனால் இந்த குழம்பு செய்கிறோம். இதில் பாருங்கள், அவரைக்காய் எல்லா காயும் இருக்கும். இதுக்கு தேவையான அந்த காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. குழம்பு மிளகா பொடி, கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இந்த காயெலாம் நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் குக்கரில் பயிர் வகையை வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு 150 புளிக்கு கொஞ்சம் கூடவே வச்சு நான் ஊற வைக்கிறேன். ஏன்னா அந்த இட்லி பாத்திரம் நிறைய வைக்கிறேன். அதனால் புளியை ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பயிரெலாம் நல்லா வெந்துருச்சு. வெந்த பயிரை நம்ம ஏற்கனவே வந்து பாத்திரத்தில் வெந்துக்கிட்டு இருக்கிற காய்கறியில் இதை சேர்த்துருவோம். சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விடுங்க. இது வந்து குழம்பு வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். காய்கறி தான் இருக்கும். சாதம் கொஞ்சம் வச்சு இந்த காயோடு இந்த பருப்பு வகையோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த புளியை நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த புளியை வந்து அதில் இருத்துக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். புளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சணும். இப்போ தாளிப்பு போடணும். எண்ணெயை போட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டாச்சு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம். இது நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிடுவோம். வதங்கட்டும். இந்த குழம்புக்கு தேவையான கண்டிப்பாக இதில் வந்து பெருங்காயத்தூள் போடணும். நம்ம பயிர் வகையெல்லாம் செய்கிறதால கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும். இது நல்லா வதக்கிங்க. அதுக்கு தேவையான அளவு நான் கொஞ்சம் அதிகமாக குழம்பு செய்கிறதால அதிகமான பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை குழம்புல சேர்த்துட்டா எண்ணற்ற காய்கறி குழம்புக்கு எண்ணுகறி குழம்புன்னு சொல்லுவாங்க. குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.